everyone, welcome back to our channel. It's me Sathya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹேர் கலரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நம்ம என்னதான் வந்து ஹேர் கட் V shape U shape அப்படினு சொல்லிட்டு நம்ம மாடர்னா வந்து ஹேர் கட் பண்ணாலும் அந்த ஹேர் கட்டையும் அந்த ஹேர் லுக்கையும் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ்டா காட்டுறது ஹேர் கலரிங் மட்டும் தான். வீக் முன்னாடி எப்படி நீங்க வந்து செல்ஃபா வீட்லயே வந்து உங்க ஹேர் கட் பண்ணலாம் அப்படிங்கற பத்தின வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டுருந்தேன். சோ பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். சோ மறக்காம பாத்துருங்க. and நிறைய பேர் வந்து அந்த வீடியோல வந்து கேட்டிருந்தீங்க ஹேர் கலரிங் பத்தின வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. சோ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. and guys வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல பார்க்க போற ஹேர் கலர் வந்து ரொம்பவே அஃபோர்டபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹேர் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் உங்களோட ஹேர் கலரிங் பண்ண பிறகு நிறைய பேருக்கு வந்து ஹேர் ரொம்பவே ட்ரை ஆயிடும், சில பேருக்கு வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிடும். ஸோ இந்த ஹேர் கலர் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே அஃபோர்டபிள் அண்ட் இந்த மாதிரி உங்களோட ஹேரையும் வந்து இந்த மாதிரி பிரேக்கேஜ் அந்த மாதிரி வந்து ஹேர் ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு வராது. அண்ட் என்னோட ஹேர் கலர் பண்ணுறதுக்காக நான் இந்த கலர்மேட்டோட ஹேர் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 50 rupees தான். ஸோ இது ஒன் ஆஃப் தி அஃபோர்டபுள் ஹேர் கலர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஹேர் கலர் தான் வந்து நான் 2-3 years வந்து என்னோட ஹேரை வந்து கலரிங் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் ரெட் 8.65. அண்ட் இந்த ஹேர் கலர் பார்த்தீங்கன்னா வந்து நான் நியர்பை சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஸோ இது உங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா வந்து நான் ஆன்லைன் ஸ்டோர் லிங்க்கையும் கொடுக்குறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஹேர் கலர் ஓப்பன் பண்ணால் வந்து இந்த ஹேர் க்ரீம் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம கலரை டிசைட் பண்ணோம். அண்ட் இந்த கலரை டெவலப் பண்ணுறதுக்காக இதுக்குள்ளே வந்து ஒரு டெவலப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து இந்த பாக்ஸோட தான் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ்லேயே வந்து 2 gloves கொடுத்துருக்காங்க அண்ட் மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸில் இன்னொன்று என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கண்டிஷனரும் வந்து ஒரு ஷாஷே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேர் கலர் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்து அதில் வந்து இந்த கலர் க்ரீமை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஹேர் கலரிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் பவுலில் தான் நீங்கள் ஹேர் கலரை மிக்ஸ் பண்ணணும். அண்ட் சில்வர் வெசல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கிளாஸ் பவுல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் பவுல் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலரை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸ்லேயே வந்து டெவலப்பரை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் கலர் க்ரீம் ப்ளஸ் டெவலப்பரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போது வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஹேர் கலர் இந்த கலர்னு இல்லை, எந்த ஹேர் கலர் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுலை வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளோட ஹேர் கலர் வந்து ரெடி ஆகிடுது. அண்ட் ஹேர் கலரிங் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டூத் கோம், ஒரு நார்மல் கோம் அண்டு ஒரு டூத் ப்ரஷ். இந்த டூத் ப்ரஷ் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே ஹேர் கலர் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஓல்டு டிஷர்ட்டோ ஏதோ வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஓல்டு கிளாத்தஸை நீங்கள் போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த கலர் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஹேர் கலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் வந்து ஃப்ரெஷ்லி வாஷ்டு ஹேர், அதாவது தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஹேர் கலர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ உங்கள் தலையில் எந்த ஒரு ஆயிலும் வந்து இருக்கக்கூடாது, சீரம் இருக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்லி வாஷ்டு ஹேரில் வந்து தான் நீங்கள் ஹேர் கலரிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து ஹேர் கலர் வந்து நல்லா நம்ம ஹேரில் ஒட்டி நல்லா பெனட்ரேட் ஆகி நல்ல கலர் கொடுக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஹேரை டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம ஹேர் வந்து சிக்காக இருக்கக்கூடாது. நம்ம ஹேர் கலரிங் அப்ளை பண்ணும்போது அப்படி பண்ணோம், சிக்கு இருக்கும்போதே பண்ணோன்னா பர்ஃபெக்டாக வராது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஒயிட் டூத் கோம் வச்சு டீடாங்கிள் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் கோம்பு வச்சு நான் நல்லா வந்து ஈவன் அவுட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஹேரை. ஸோ அப்போ தான் வந்து அடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து ஹேர் வந்து ஈவனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ஹேரை நம்ம எந்த இடத்துல வந்து ஹேர் கலர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம். நான் இப்போ வந்து என்னோடய பாதி ஹேருக்கு மட்டும்தான் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஃபுல்லாக அப்படியே பிளாக்காக விட்டுட்டு கீழே இருக்கிற ஹேருக்கு மட்டும் வந்து என்னோடய ஹேரை கலரிங் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேலே மட்டும் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலான்னா என்னோடய பாதி ஹேருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் வந்து சும்மா ஹைலைட் மட்டும் பண்ணுங்க, ஹேர் ஹைலைட் மட்டும் பண்ணணுன்னா அதோ இந்த மாதிரி பண்ணி ஸோ இந்த கையில் வச்சுருக்கேன் இல்லையா அந்த ஹேருக்கு மட்டும் நீங்கள் ஹேர் கலரிங் பண்ணி ஹேர் ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும். நான் ஆனால் வந்து என்னோட பாதி ஹேருக்கு வந்து ஃபுல்லாகவே நான் கலர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னா இந்த மாதிரி முடி எடுத்து அதில் மட்டும் ஹேர் கலர் அப்ளை பண்ணி உங்கள் ஹேரை ஹைலைட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் கலரிங் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிங்கிஷ் கலரில் இருந்தது. ஸோ இதை அந்த டெவலப்பரை ஆட் பண்ணி ஒரு 2 minutes வச்சோடனே வந்து நல்ல ஒரு பர்கண்டி ரெட் கலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஹேண்டுக்கு க்ளவுஸ், இந்த பாக்ஸ்லேயே வந்து ஹேண்ட் க்ளவுஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஹேண்ட் க்ளவுஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண பிறகு வந்து உங்கள் கையை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயின்லாம் வந்து இருக்கும், நீங்கள் ஹேரை யூஸ் பண்ண ஸ்ட்ரெயின்.
ஸோ அதனால் வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து ஹேண்ட் க்ளவுஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி அஃபோர்டபுள் ஹேர் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேயே வந்து எல்லா டூலுமே வந்துடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி டூத் ப்ரஷ் தான் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்குன்னு தனி ப்ரஷ் இருக்குது. ஸோ அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து இந்த டூத் ப்ரஷ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பிசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிட்ட இருக்கும். அதை வச்சு அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு ஹேர்லேயும் வந்து அந்த டை எல்லாமே வந்து நம்மளுக்கு போய் செட் ஆகி நம்ம ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஹேர் டை பண்ணுறதுக்குன்னே ப்ரஷ் தனியாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதை விட நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டூத் ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஃபினிஷ் கிடைக்கும். அண்ட் இதை அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து ஈவன் அவுட்டாக இருக்குது இந்த டூத் ப்ரஷில் அப்ளை பண்ணும்போது. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கூட நீங்கள் அதை உங்கள் ஹேர் கலர் செட் ஆகிறதுக்கு அலுமினியம் ஃபாயிலை வச்சு கூட நீங்கள் வந்து அதை லாக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இந்த ஹேர் கலர் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டு கார்னியர் அந்த மாதிரிலாம் வந்து ஹேர் கலர் நான் யூஸ் பண்ணேன். பட் அதை வந்து அவ்வளோக்கா என்னோடய ஹேரில் வந்து ஏன்னா நம்ம ஹேர் வந்து ரொம்பவே டார்க்கான பிளாக்ல இருக்கும். ஸோ அப்போ அப்ளை பண்ணும்பொழுது வந்து அது அவ்வளோக்கா வந்து பாப்அப் பண்ணி காட்டல. நான் ஒரு பர்கண்டி கலர் ஷேடு வந்து நான் ஹேர் கலர் பண்ணாலும் வந்து பாப்அப் பண்ணி காட்டேன். ஆனால் வந்து இந்த ஹேர் கலர் நான் அப்ளை பண்ணும்பொழுது வந்து எனக்கு நல்லாவே சூப்பராக ரிசல்ட் கிடச்சிது. ஸோ நான் ப்ளீச் பண்ணணும் ஹேர் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ நான் இதை உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து காட்டியிருக்கேன். அண்ட் என்னோடய ஃபுல் லென்த்துக்குமே வந்து ஒரே ஒரு பாக்ஸ் ஹேர் கலர் மட்டுமே போதும். ஸோ உங்கள் ஹேர் லென்த்து எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸோ இல்லை 2 பாக்ஸாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போது என்னோடய ஹேரை அப்படியே எடுத்து ஒரு பன் மாதிரி போட போகிறேன். ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஹேரை வந்து பன் மாதிரியே வந்து நான் போட போகிறேன். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம அந்த ஹேர் கலர்லாம் வந்து நல்லா செட் ஆகும். 30 மினிட்ஸ் மினிமம் 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஹேரில் வந்து இந்த ஹேர் கலர் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த கலர் வந்து பெனட்ரேட் ஆகும் நம்ம ஹேரில். ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய தலையெல்லாம் காய வச்ச பிறகு வந்து என்னோடய ஹேர் கலர் வந்து இந்த மாதிரி கலரில் தான் இருக்குது. நல்லாவே ஒரு காப்பர் ரெட் கலரில் தான் இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஹேர் கலர் ட்ரை பண்ணலாம். இதனோட ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இதனோட ரிசல்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹேர் கலர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு ஸ்டைலிஷ் லுக்காக இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஹேர் கட் பண்ணலினாலும் பரவாயில்ல உங்கள் ஹேர் கலர் மட்டும் பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்பவே ஸ்டைலிஷ் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும் உங்களோட ஹேர் லுக்கு பார்க்கறதுக்கே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட சஜஸ்டட் வீடியோஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட அடுத்த வீடியோஸ் உங்களோட சஜஸ்டட் வீடியோஸ் தான் வரப்படுது.